நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டை முழு அலங்காரத்துடன் காட்சியளித்தது. ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் செங்கோட்டையில் பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையில் பிரதமர் மோடி 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திர காற்றில் பட்டொலி வீசி பறந்த தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சுதந்திர தின உரையை தொடங்கிய பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜே என 3 முறை உச்சரித்துவிட்டு பேசத் தொடங்கினார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. உலகளவில் 3வது பெரிய பொருளாதாரத்தை இந்தியா விரைவில் அடையும் என்றும் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் தேவையாகி உள்ளதாக வலியுறுத்திய பிரதமர், தற்போதைய சிவில் சட்டங்கள் பிரிவினையை தூண்டுவதாக உள்ளதாகவும் நாட்டை பிளவுபடுத்தும் அத்தகைய சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். ये मेरे देशवासियों ने सुझाव दिए, मेरे देश के सामान्य नागरिक ने ये सुझाव हमें दिए. இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்வதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவில் புதிதாக 75,000 மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், அதன் மூலம் இந்தியாவிலேயே சிறப்பான கல்வி வழங்கப்பட்டால் மாணவர்கள் வெளிநாடு செல்ல தேவை இருக்காது என்றும் அவர் கூறினார். விமானப்படை, ராணுவம், கடற்படை மற்றும் விண்வெளித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் தலைமைத்துவத்தை நாடு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் கவலையளிப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சமீபத்தில் கொல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, குற்றவாளிக்கு கடுமையாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதோடு பெண்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். हमारे देश के छोटे छोटे गरीब से गरीब मां के बेटे को भी सपने पूरा करने का ताकत देता है. அடிக்கடி நடத்தப்படும் தேர்தல் காரணமாக தேசத்தின் முன்னேற்றத்தில் தடைகள் உருவாவதாக குறிப்பிட்ட பிரதமர், அதை கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் உரையில் அவர் வலியுறுத்தினார். விழாவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், சமீபத்தில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள், பழங்குடியினர், விவசாயிகள், ஆஷா பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உட்பட சுமார் 6,000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.